வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால் ப்ராக்டிஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க நெபோஷ். அதை பற்றியான டீட்டெயில், ஒரு கேண்டிடேட்டுக்கு எப்படிலாம் மால் ப்ராக்டிஸில் மாட்டுவாங்க, ஸோ மால் ப்ராக்டிஸ் வந்துடுச்சுன்னா பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அது பாதிப்புகள் யார் யாருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு கிரீன்வெல் குரூப் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா பலவிதம் இருக்குது. நெபோஷ் எக்ஸாம் பர்டிகுலராக ஒரு ஐஜிசி எக்ஸாம்னு வச்சுங்க. ஸோ அந்த ஐஜிசி எக்ஸாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் மால் ப்ராக்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம் ஓப்பன் புக் எக்ஸாமுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த காப்பி அடிக்கிறது, பிட் அடிக்கிறது அப்படின்னா. ஸோ இந்த காப்பி அடிக்கிறது, பிட் அடிக்கிறது என்ன அப்படின்னா, காப்பின்னா அடுத்தவனை பார்த்து அடிப்பீங்க, பிட் அடிக்கிறதுனா புக்கில் இருக்கிறத பார்த்து அடிப்பீங்க. அதை தான் நம்ம மால் ப்ராக்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த மால் ப்ராக்டிஸ் இங்கே எப்படி நடக்கும்னா, இது ஓப்பன் புக் எக்ஸாமு. ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று நெட்லேருந்து அப்படியே கண்டென்ட்டை உருவி அப்படியே எதுவுமே செய்யாமல் அப்படியே அனுப்புறது. ஸோ நீ இது ஓப்பன் புக் எக்ஸாம் தான், நீங்கள் எது வேணால் ரெஃபர் பண்ணலாம், ஆனால் எழுதுறது உங்கள் எழுத்துக்களாக தான் இருக்கும். சும்மா நான் இன்டர்நெட்டில் இந்த டாபிக் பார்த்தா அப்படியே காப்பி பண்ணி போட்டேன், மால் ப்ராக்டிஸ். நான் ஒரு ஏஐ பார்த்தேன், சாட் ஜிபிடி மாதிரி இருக்கிற ஏஐல ஏதோ ஒரு ஏஐ நான் ரெஃபர் பண்ணேன், அதில் கண்டென்ட் குடிச்சு அதே தூக்கி இதில் போட்டேன், மால் ப்ராக்டிஸ். நீங்கள் ரெஃபர் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் எதில் வேணால் இன்டர்நெட்டில் போய்ட்டு சோர்ஸ் எடுத்துக்கலாம், ஆனால் எழுத வேண்டியது உங்களோட இதில் தான் எழுதும். இது நாங்கள் கிளாஸ் நடத்தும் போது எல்லாருமே சொல்லி கொடுக்கறது தான். ஸோ அது ரொம்ப ஆணித்தரமாக ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நான் சொல்ல போகிற டேட்டா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கான டேட்டா நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த மால் ப்ராக்டிஸ்க்கு வரேன். ஸோ இப்போ மால் ப்ராக்டிஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம் எழுதும்போது காப்பி அடிக்கிறது, இதுமாரி இன்டர்நெட் சோர்ஸ் எடுக்கிறது, இல்லை இன்னொரு கேண்டிடேட்டோட பேப்பர் எடுத்து நீங்கள் அதுலேருந்து மெட்டீரியல் எடுத்து நீங்கள் எடுத்து எழுதிக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கண்டென்ட்லாம் நெபோஷ் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இந்த எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் நான் சப்மிட் பண்ணிட்டேன், நான் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மால் ப்ராக்டிஸ் எக்ஸாம் நீங்கள் சப்மிஷன் பண்ணும்போதே ஒரு ஆன்டி பிளஜரிசம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, பிளஜரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ டர்னிட்டின்னு நெபோஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே அது வழியாக தான் அது போகும். ஸோ அது பிளஜரிசம் அப்படின்னா, ஏதாவது காப்பி கண்டென்ட் இருக்கா இன்டர்நெட்லேருந்து, இல்லை வேற ஒரு கேண்டிடேட்லேருந்து ஏதாவது காப்பி பண்ணியிருக்கீங்களா, இது மற்ற ஒர்க்கோட சிமிலராக இருக்கா அப்படின்னு ஏஐ சாஃப்ட்வேர் தான் அது. ஆன்டி பிளஜரிசம் சாஃப்ட்வேர் ஒரு ஏஐ தான், அதை டர்னிட்டின்னு இருக்கும். அதை அவங்க யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன வேணால் ரெஃபர் பண்ண, ஆனால் அந்த பாயிண்ட்டை மனசில் எடுத்துகிட்டு சொந்தமாக எழுது. நீங்கள் டைப் பண்ணும்போது சொந்தமாக தான் டைப் பண்ணணும், ரீஃப்ரேஸ் பண்ணணும் உங்கள் வேர்டை, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இது மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணிடுவாங்க. இது மட்டுமா சார் அப்படின்னு கேட்டால், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஏஐ மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சப்மிஷனில் ஏதாவது ஹிடன் கேரக்டர்ஸ்ன்னு தேடுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லாஜிக் வச்சு அதுக்கெலாம் இருக்குது. நீங்கள் வேணால் கூகுள் போய் பாருங்கள், ஹிடன் கேரக்டர்ஸ் இன் சப்மிஷன்ஸ்னு போட்டு தேடி பாருங்கள், ஹவு டு ஃபைண்ட் ஹிடன் கேரக்டர்ஸ்னால் அதுக்கு ஏகப்பட்டது போட்டுருவாங்க. நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களாம் வெல் அட்வான்ஸ்டு, அந்த எல்லாமே ஏஐ ரிலேட்டடாக போயிடுச்சு. அது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரும். ஸோ இந்த கேண்டிடேட் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மால் ப்ராக்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, இவ்வளோ சிமிலாரிட்டி ஜென்ரேட் ஆகிருக்கு. இதை தவிர க்ளோசிங் இன்டர்வியூன்னு நடப்பாங்க. ஏதாவது எக்ஸாம் முடிச்சது கையோட க்ளோசிங் இன்டர்வியூ இருக்கும். ஸோ க்ளோசிங் இன்டர்வியூ பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள் எப்படி பண்ணணும். அந்த க்ளோசிங் இன்டர்வியூவில் என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த கேண்டிடேட் தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காரா இல்லையா, இல்லை வேற தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணியிருக்காங்களா, ஃபேக் சப்மிஷன் நடந்திருக்கா, இல்லை இன்டர்வியூவே ஃபேக் ஐடென்டிட்டியோட உள்ள வராங்களா, இல்லை யாராவது ப்ராக்ஸி இருக்காங்களா. ஸோ இதெல்லாமே இன்டர்வியூவில் தெரிஞ்சிடும் ஈஸியாக. அவங்களோட ஐடென்டிட்டி வச்சு செக் பண்ணியிருப்பாங்க, என் டேட்டா இருக்கும், இது எல்லாமே வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த கேண்டிடேட் இதை எழுதலை, சொல்கிற ஆன்சர்லேயே தெரியும். ஸோ இன்டர்வியூவில் பெருசாக எதிர்பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கான்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ என்ன லைன் ஃபுல்லாக எழுதிருக்க, ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதுனா, செகண்ட் லைன், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா, ஒரு டாபிக் கொடுத்தா அதை பற்றி நீ பேச தெரியுதா, இதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு விஷயத்த இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க, மால் ப்ராக்டிஸ் இருக்குன்னா. சரி சார், நான் மால் ப்ராக்டிஸில் மாட்டிக்கிட்டேன். ஸோ மால் ப்ராக்டிஸோட பெனால்ட்டிஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாய்ட், தப்பு பண்ணியிருக்க, கொஞ்சமாக தப்பு பண்ணியிருக்கேன்னா
அது வந்து கொஞ்சமாக நிறையாங்கிறது லேர்னிங் பார்ட்னருக்கும் தெரியாது. ஒன்லி நெபோஷ் எக்ஸாமினருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் ரிவீல் பண்ண மாட்டாங்க. இந்த கேண்டிடேட்டு இவ்வளோ சிமிலாரிட்டி ரிப்போர்ட் இருக்குது, இப்படி இவன் இங்கே காப்பி, அதெல்லாம் டீட்டெயிலே வராது. இவன் இந்த கேண்டிடேட் மால் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ இந்த கேண்டிடேட்டை நாங்கள் இவர் ரிசல்ட்டை நம்ம வெளியில் விட மாட்டோம். அது பேர் வாய்டுன்னு சொல்லுவாங்க, வாய்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த வாய்ட் ஆஃப் ரிசல்ட் நடக்குது அப்படின்னாலே அது உங்களோட ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான். ஸோ நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதணும், மறுபடியும் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதி அந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரி சார், அடுத்தது தண்டனையில் அடுத்து பனிஷ்மெண்ட் என்ன சார் பார்த்தீங்க அப்படின்னா, வாய்டு கொடுக்கல அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களை பேன் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் டைம் பேன் இல்லை, ஒரு இயர்ஸ் ஆஃப் பேன் இருக்கும், 1 to 5 years பார்ப்பாங்க. இது அடுத்தது பனிஷ்மெண்ட்ல கொஞ்சம் ஹை லெவல். மோஸ்ட் லெவல் என்னன்னா பேன் ஃபார் லைஃப் டைம். நீங்கள் எந்த ஒரு நெபோஷ் கோர்ஸுமே பண்ண முடியாது. ஸோ அப்போது தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா வாய்ட், எக்ஸாம் ரிசல்ட் வராது. ஸோ நீங்கள் நான் வந்து எதுவுமே செய்யலை, நான் என்னோட சொந்தமானக்குன்னு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் மால் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னு நினச்சாலே தண்டனை என்னங்கிறத யோசிங்க. ஸோ இதில் வந்து ஷுவராக நான் வாய்டு தான் லெவல் 1 தான் இருப்பேன், என் தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாமே நெபோஷை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நெபோஷ் அதை ரிவீலும் பண்ண மாட்டாங்க. எந்த லேர்னிங் பார்ட்னர்கிட்ட போயிட்டாலும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதானா சார் தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட கொடுமை என்ன நடக்கும் அப்படின்னா, லேர்னிங் பார்ட்னரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. நான் லேர்னிங் பார்ட்னர் பற்றி கூட வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். பிரான்ஸு, சில்வரு, கோல்டு லேர்னிங் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும். நான் இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் இருந்தாலுமே லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். ஸோ அப்போது ஒரு மால் ப்ராக்டிஸ் இன்வால்வ் ஆகிறீங்கன்னா நீங்கள் மட்டும் பாதிக்கப்படல, லேர்னிங் பார்ட்னரும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த லேர்னிங் பார்ட்னர்கிட்ட நாளைக்கு அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க, அப்போ அவங்க சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன செய்வீங்க? ஸோ அப்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மால் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்து சேருங்க. ஸோ அதுக்கு தான் நான் லெவல் ஆஃப் இது சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் க்ரீன் வேல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்களாம் கோல்டு லேர்னிங் பார்ட்னர். ஏன் கோல்டு லேர்னிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு லேர்னிங் பார்ட்னர்கிட்ட போகும்போது உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லாயிருக்கும். அவங்க வந்து சில இதை காம்ப்ரமைஸுங்கிற வேர்டே இருக்காது. ஸோ அவங்க வந்து மெயின் பர்பஸ் இப்படி தான் நீ பண்ணணும், எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஜென்யூன் ஒரு அட்டெம்ப்ட் கொடுங்க. அதுக்கான தேவையை அந்த லேர்னிங் பார்ட்னர்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் ரிலேட்டடில். இப்போ நாங்களாம் எல்லா விதத்துலையுமே கொடுப்போம். ஸோ ட்ரைனிங் பர்பஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஆகட்டும், லேர்னிங் போர்ட்டல் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ட்ரைனர்ஸ் சஜஷன் ஆகட்டும், அந்த மாதிரி கான்செப்டில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுதான் பிரச்சனை. சரிங்களா? ஸோ அப்போ மால் ப்ராக்டிஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்ட்ட ஒரு டேட்டா சொல்கிறேன்னு சொன்னேன். இது வந்து நான் வந்து ஒரு டேட்டாலன்னு சொல்கிறேன். 2023 குவார்ட்டர் 2 வந்து, அதாவது ஏப்ரல் டு ஜூனில் என்ன நடந்திருக்குன்னா, 1164 1164 மால் ப்ராக்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 19 லைஃப் டைம் பேனு, 1145 வாய்டு. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் லேர்னிங் பார்ட்னர் 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து டேட்டா நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். அதேமாரி ஜூலை டு செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 1128 மால் ப்ராக்டிஸ், லைஃப் டைம் பேன் 4, லேர்னிங் பார்ட்னர் சஸ்பெண்டட் வந்து 3 லேர்னிங் பார்ட்னரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் டு டிசம்பர் 2023 1077 16 லைஃப் பேனு, 4 லேர்னிங் பார்ட்னர் க்ளோஸ்ட். இது இப்படி தான் விட்டுருக்காங்க. ஏன் 23க்கு போனேன்னா 24 இது இன்க்ரீஸ் ஆச்சு. ஜனவரி டு மார்ச் பார்த்தீங்கன்னா 1284 மால் ப்ராக்டிஸ், 19 லைஃப் பேன், லேர்னிங் பார்ட்னர் சஸ்பெண்டட் பார்த்தீங்கன்னா 6. சரி, ஏப்ரல் டு ஜூன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1164 19 லைஃப் பேன், 8 லேர்னிங் பார்ட்னர் சஸ்பெண்டட். ஸோ ஜூலை டு செப்டம்பர் 1345 4 பேனு, சஸ்பென்ஷன் வந்து 3 லேர்னிங் பார்ட்னர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க. அக்டோபர் டு டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா 1222 16 லைஃப் பேன், லேர்னிங் பார்ட்னர் 4 பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்க எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கொடுக்க மாட்டாங்க. கேண்டிடேட் ஆகட்டும், லேர்னிங் பார்ட்னர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சால் க்ளோஸ். ஸோ இந்த 2025 விட்டுட்டோம் பாருங்க. ஜான்வரி டு மார்ச்சில் 1360 40 லைஃப் டைம் பேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டர் வந்தோன்னா டிஸ்பிளேல வரும். கிட்டத்தட்ட 40 ஆயிருக்கு இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 3 மாதம் எக்ஸாமுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அவங்க எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆக்க மாட்டாங்க குவாலிட்டிலையும். ஸோ நாங்கள்
என்ன உங்களுக்கு புரிய வைக்க வந்தோம் அப்படின்னா, மால் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகாதீங்க. டைம் எடுத்து கூட எக்ஸாம் பண்ணுங்க. ஆனால் மால் ப்ராக்டிஸ் இன்வால்வ் ஆகாதீங்க. மால் ப்ராக்டிஸ் என்னங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி மால் ப்ராக்டிஸ்னால் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க, மால் ப்ராக்டிஸ்லாம் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ மால் ப்ராக்டிஸோட விளைவுகள் என்ன, அது உங்களை மட்டும் பாதிக்காது, சுற்றி இருக்கிற எல்லாரையுமே பாதிக்குது, ஈவன் லேர்னிங் பார்ட்னர், அதுக்கான டேட்டாவும் கொடுத்துட்டேன். ஸோ எப்படிலாம் நீங்கள் ஒரு நல்ல லேர்னிங் பார்ட்னர் செலக்ட் பண்ணி உள்ளே போகணும், உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக எப்படி யார் ப்ரொவைட் பண்ணுவா, அதான டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். எங்களோட பழைய வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் எல்லாத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.